இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைத்தளங்கள்ல ஒரு புகைப்படம் பரவலா வந்துட்டு இருக்குதுங்க. நமக்கு தினமும் பரபரப்பான செய்தின்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய முகநூல்ல அவங்க இருக்கிறாங்க. அந்த புகைப்படம் என்னன்னா, நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நீங்க. உடுமலை சங்கர் கௌசல்யா. உடுமலை சங்கர் யாரு அப்படின்னா, இந்த பொண்ணுடைய கணவன், முன்னாள் கணவன். ஆணவ படுகொலையில அந்த பையனை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு அதற்கு பிறகு சக்தி அப்படின்ற இன்னொரு பையனை திருமணம் பண்ணிட்டு இப்ப ஆணவ படுகொலைக்கு எதிராக போராட்டம் பண்ணி, ஜாதிக்கு எதிராக போராட்டம் எல்லாம் நடத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில இருக்குது. அந்த அனுதாபத்துல ஒரு வேலை கொடுத்தாங்க. அந்த வேலையில இருக்கும் பொழுது அப்படியே அரசியல் அது இதுன்னு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா போயிருக்காங்க. அமெரிக்கால தான் இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த புகைப்படம் அவங்களுடைய முகநூல் ஐடியிலேயே வெளியிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, உடுமலை சங்கர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணு இந்த மாதிரி அமெரிக்கா எல்லாம் போயிருக்க முடியாது. அந்த உடுமலையிலே அந்த பையனோட குடும்பம் நடத்தி ஒரு 2 குழந்தைய பத்து அதை படிக்க வச்சுட்டு அப்படிதான் இருந்திருக்கும் கௌசல்யா. ஆனா பாருங்க வாழ்க்கை எப்படி மாத்திட்டு பாத்தீங்களா. இன்னைக்கு அமெரிக்கால அவங்க ஏதோ ஒரு மீட்டிங்காக அவங்க போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க பொழுது அதுக்காக போயிருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்கும்போது நமக்கு பெருமையா தான் இருக்குதுங்க. உண்மையில வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும். ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு பெண்ணை நாம அப்படி அவதூறா பேச முடியாது. பட் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய அந்த பொண்ணை குறித்து அசிங்கசியமாலாம் பதிவுகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க உடுமலை சங்கர் இறந்த பிறகு நீ திருமணம் பண்ணாம இருந்தா பரவாயில்ல, சக்தி அப்படின்ற ஒரு பையனை 3 வருஷத்துல நீ திருமணம் பண்ணிட்டு நீ பேசலாமா? நீ எந்த சமூகத்துல பிறந்திருக்க? இப்படி சமூகத்தையே அசிங்கப்படுத்திட்ட, கேவலப்படுத்திட்ட அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. இந்த பொண்ணு லவ் பண்ண உடுமலை சங்கர் அப்படின்ற பையன் பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பையன். 2015ங்க உடுமலையை சார்ந்த சங்கரும் பழனி, திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சார்ந்த சின்னசாமியோடைய மகள் கௌசல்யாவும் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு காதல் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருட காலம் அவங்க காதலித்து அதற்கு பிறகு 2015ல அவங்க திருமணம் பண்றாங்க. இது வீட்டுல இவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு. கௌசல்யா வீட்டுல கடுமையான எதிர்ப்பு. எப்போதும் போல தாழ்த்தப்பட்ட சமூகத்துல ஏத்துப்பாங்க. பட் உயர் சமூகத்துல இருக்கக்கூடியவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால இந்த பொண்ணு வீட்டுல ஏத்துக்கவே இல்லை. ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. அதே மீறி 2015ல இவங்க திருமணம் முடிச்சுட்டாங்க. திருமணம் முடிச்சு ஒரு 8 மாத காலம் ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க. 1000 கனவோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கணும்ன்ற ஒரு பிளானிங் அவங்களுக்கு இருந்திருக்குது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. உடுமலை அந்த பஜார்ல நிற்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் கூலிப்படைன்னு நினைக்கிறேன். சோ அவங்க சங்கரை படுகொலை பண்ணிட்டாங்க அந்த இடத்துலயே. கௌசல்யாவுக்கும் நிறைய வெட்டு விழுந்திருக்குது. அந்த பையன் அந்த ஸ்பாட்லயே இறந்துட்டான். கௌசல்யா ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. அதற்கு பிறகு மொட்டை அடிச்சிருந்தாங்க. ஏன்னா தலையில எல்லாம் வெட்டு விழுந்துட்டு அதற்கு பிறகுதான் அவங்க விஸ்வரூபம் எடுத்து நீதிமன்றத்துக்கு போறாங்க. இந்த வழக்கை நான் சும்மா விட மாட்டேன், சங்கருக்கான அந்த நீதியை வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு சங்கர் வீட்லயே மருமகளா அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு மத்திய அரசு வேலை அவங்களுக்கு கிடைச்சது. அனுதாபத்துல வேலை கிடைச்சது. அந்த வேலையில அவங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது நடுவுல நிறைய சிக்கல்கள்லாம் வந்தது. ஏன்னா இவங்க அரசியல் மேடைகள்லாம் இவங்க பேசுறாங்க. ஏன்னா அரசு வேலையில இருக்கும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றனால அந்த சிக்கல்கள் இருந்தது. அதற்கு பிறகு அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 3 இயர்ஸ், கரெக்டா 3 இயர்ஸ்ல சக்தி அப்படின்ற ஒரு பறை அடிக்கக்கூடிய ஒரு பையன், அந்த பையன் மீது இவங்க காதல் ஏற்பட்டு 2 பேரும் பெரியார் திடல் இருக்கு இல்லையா சென்னையில, அங்க போய் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. ஜாதி மறுப்பு திருமணம் முதல்லயே அதுதான் நடந்தது. 2வது அதுதான் நடந்திருக்குது. அந்த 3 வருட காலத்துல சட்ட போராட்டம் செய்து, நீதி போராட்டம் செய்து, கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைஞ்சி அவங்க குடும்பத்துக்கு அம்மா, அப்பா, தாய் மாமா உட்பட நிறைய பேர் இந்த கொலையில ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்க தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அப்பா வழக்குல இருந்து வெளியே வந்துட்டாரு. சோ அதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை கௌசல்யா கொடுத்திருந்தாங்க. ஆயுள் தண்டனை, மரண தண்டனை இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இப்ப ஜெயில இருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட வழக்கு. அந்த வழக்குக்கு பிறகு 2015ல இந்த கல்யாணம் நடக்குது. 2018ல சக்தியை இவங்க திருமணம் முடிக்கிறாங்க. பறை இசை, மேடையா போயிட்டு ஜாதி மறுப்பு பற்றி பேசுறது, சமூக செயற்பாட்டாளரா இந்த கௌசல்யா இருந்துட்டு இருக்க சூழல்ல இப்ப நான் அந்த போட்டோ பார்க்கும்போது எனக்கு ஷாக்கா இருக்குது. அப்ப ஒரு கிராமத்து பொண்ணு அந்த பொண்ணு இருந்தது. இப்ப பார்த்தா மாடர்ன் கேர்லா மாறிட்டு ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு தொடைக்கு மேல ட்ரெஸ் போட்டுக்குது. இங்க மாறுபத்தை எல்லாம் காமிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட்ல அமெரிக்கால அதெல்லாம் சகஜன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ட்ரெஸ் கோட்ல அமெரிக்கா போயிட்டு இப்ப அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. சோ இது இந்த வித்தியாசம்
அப்ப ஒரு பெண் அப்படின்றவ வந்துட்டு அவ சாதிக்கிறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கு. இந்த சமுதாயத்துல ஒரு பெண், அது வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம், உயர் சமூகம் அப்படிலாம் பிரிச்சே பார்க்க வேண்டாம். எந்த சமூகமா இருந்தாலும் சரி, ஒரு பெண் சாதிப்பதற்கு நிறைய இருக்குது. அவளுக்கு திறமை இருக்குது. பேசிக்காவே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து கடவுள் திறமையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நடுவுல வரக்கூடிய இந்த காதல், கத்திரிக்காய், இதெல்லாம் தூக்கி போட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்கீங்களோ அந்த இலக்கை நிச்சயமாக நீங்க அடையலாம். அதற்கு இந்த காதல் தடையா இருக்குன்னா தூக்கி வீசுங்க. அப்ப இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு இந்திய பெண், ஒரு தமிழச்சி, அப்ப இந்த காதல் அப்படின்ற ஒரு விடயத்துல வீழ்ந்து கிடந்தா அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வந்து அடுப்பங்கரையிலே முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு அதை தாண்டி சமூக செயற்பாட்டாளராக இந்த பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும், வேற கண்டம் வரைக்கும் அவ போயிட்டு இருக்கிறா அப்படின்னா உண்மையிலே அந்த பொண்ணுக்கு திறமை இருக்குது. சக்தி அப்படின்ற ஒரு பையனை வந்து திருமணம் முடிச்சுதான் வந்து சமூக வலைத்தளங்களை நிறைய அந்த பொண்ணை வந்து திட்டுறாங்க. எனக்கு புரியல, ஏன் திட்டணும்ன்றது எனக்கு தெரியல. சங்கர் பெயர்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு 2 பேரும் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. சக்தி மேல நிறைய பெண்கள் சார்ந்த விடயங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ஒரு பெண் வந்து புருஷன் இறந்துட்டா லைஃப் லாங் அப்படி வாழணுமா? கட்டாயமே கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா இந்த ஆணவ படுகொலை தடுத்திருக்க முடியும். எப்படி தடுத்திருக்க முடியும்? காதலிச்சிருக்கவே கூடாது. தேவையில்லைங்க. காதல் கத்திரிக்காய் தேவையே இல்லை நம்ம வாழ்க்கையில. பெத்தவங்களுக்கு நல்லா தெரியும், பெத்து வளர்த்தவங்களுக்கு எங்க பிள்ளைய கட்டி கொடுக்கணும், என்ன மாதிரியான பொசிஷனுக்கு கொண்டு வரணும்ன்றது தெரியும். அப்ப இந்த காதல் கத்திரிக்காய் வந்ததுனால அந்த பையன் பாவுங்க, செம்ம அழகா இருக்கான் அந்த பையன், நல்லா படிக்கிற பையன். அவனை இன்னைக்கு வந்து வீணா நம்ம பலி கொடுத்துட்டோம். அவங்க அம்மா எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா இந்த காதல் மட்டும்தான். அதுக்காக வந்து இந்த சாதி மறுப்பு, நீங்க எல்லாம் அப்படி பேசாதீங்க, ஏன் இப்படி வந்துட்டு ஜாதியை தூக்கிட்டு அலையிறீங்கன்னா கேள்வி கேட்காதீங்க. அந்த பையன் இறந்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க குடும்பத்தோட எதிர்காலம், கனவு எல்லாமே முடிஞ்சு போச்சு சங்கரோட. ஆனா இந்த பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு? அமெரிக்கா வரைக்கும் இந்த பொண்ணு போறா அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஆரம்பத்துல ஒழுங்கா இருந்திருந்தா, இந்த பையனும் வந்து ஒழுங்கா இருந்திருந்தான்னா 2 பேரோட வாழ்க்கையும் வந்து வேற மாதிரி மாறி இருக்கும் தானே. அந்த பையன் நல்லா இருந்திருப்பால. சங்கருக்காக தான் நான் பேசுறேன். சங்கர் வந்து வீணா நம்ம பழி கொடுத்துட்டோம்ல. அதற்கு இந்த காதல் தடையாக இருக்குது அப்படின்னா காதலை தூக்கி போடுங்க. போட்டு நீங்க பல கண்டங்களுக்கு நீங்க போங்க, பல வெளிநாடுகளுக்கு போங்க. எவ்வளவோ லைஃப்ல இருக்கீங்க சாதிக்கிறதுக்கு. காதல் மட்டும்தான் வாழ்க்கையா? இந்த சாதி மறுப்பு இது மட்டும்தான் வாழ்க்கையா? வேற ஒண்ணுமே தெரியாதா? எப்ப பாரு சாதி மறுப்பு, சாதி மறுப்பு, மேடைக்கு அதை பேசி 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 உயர் சமூகத்தில் இருக்கக்கூடிய யாருமே வந்து போர்க்குடி தூக்குறதே இல்லைங்க. இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க தான் 75 வருடங்கள் ஆன பிறகும் கூட அம்பேத்கர் வந்து சமூக நீதியை வந்து காத்தார், ஒழிச்சிட்டாரு, பெரியார் ஒழிச்சிட்டாரு, இதெல்லாம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வந்து சாதி சாதி சாதின்னு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க தான் மூச்சுக்கு 300 வாட்டி சாதியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. உயர் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களோ இல்ல மற்றவங்க வந்து இதை வந்து பேசுறதே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு பிழைப்பே ஜாதியை வைத்துதான் பிழைப்பே இருக்குது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு. அதனால அவங்களுக்கு இந்த ஜாதியை பத்தி பேசலன்னா பூவா கிடைக்காது. அதனால அவங்க பேசுறாங்க. பட் இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை பத்தி நான் பேசுறேன். உடுமலை சங்கர் மாதிரி இன்னைக்கு கவின் மாதிரி எத்தனை ஆணவ படுகொலைகள், ஆணவம் கூட சொல்லக்கூடாதுங்க, அது படுகொலைகள் நடந்துட்டு இருக்குது. அதற்கெல்லாம் காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்னன்னா இந்த காதல் கத்திரிக்காய் மட்டும்தான். அதை தூக்கி போட்டு வாழ்க்கையில சாதிச்சு மேல வாங்க. யாராக இருந்தா என்ன, ஒடுக்கப்பட்ட சமூகமோ உயர் சமூகமோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அதை தூக்கி போட்டு உங்களால சாதிக்க முடியுங்க. நீங்க லைஃப்ல மேல வாங்க. நீங்க அம்மா அப்பா சொல்ற பொண்ணையோ பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க. அதற்காக ரிதன்யா மாதிரி ஒரு தற்கொலை முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. பிரச்சனையே சமாளிக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரியான தைரியத்தை வந்து பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க கொடுக்கணும். இன்னைக்கு கௌசல்யா பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியா இருக்குதுங்க. நான் பொறாமப்படவே இல்லை அந்த பிள்ளைய பார்த்துட்டு. அவ கண்டிப்பா 2வது கல்யாணம் முடிச்சதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதற்காக அப்படியெல்லாம் வாழவே முடியாது. எந்த காலகட்டத்துல நாம இருக்கிறோம், விட்டா வந்து உடங்கட்டை ஏறுங்கன்னு தள்ளி விட்டுருவீங்க போல தெரியுது. சமூக வலைத்தளங்கள் அந்த பிள்ளைய வந்து கரிச்சு கொட்டுறாங்க. அப்படியே அந்த சங்கர் இறந்துட்டான், நாம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இதெல்லாம் நடக்காம தடுக்கணும் அப்படின்னா அம்மா அப்பா சொல்ற பையனையோ பொண்ணையோ பார்த்துட்டு சந்தோஷமா உங்க அம்மா அப்பாவையும் வந்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து சந்தோஷமா இருங்க. நீங்க இந்த மாதிரி கவின் மாதிரி சங்கர் மாதிரி பாவம் அப்பாவி இளைஞர்களை வந்து இந்த பெண்கள், உயர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தயவு செய்து பலி கொடுக்காதீங்க. இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் வந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. உங்க குடும்பத்துக்குள்ள அந்த உறவை வந்து நீங்க ஏற்படுத்திக்கோங்க உங்க சமூகத்துக்குள்ள. அதை தாண்டி வெளியில வரும்போது அங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குன்றது நமக்கு தெரியல. ஊனா சமூக நீதி, தீண்டாமை எல்லாம் தூக்கிட்டு வந்துடுறீங்க.
எந்த காலகட்டத்திலயும் வந்து இந்த ஜாதி மதம்ன்றதை நாம வந்து ஒழிக்கவே முடியாது. நீங்க உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு நீங்க போங்களேன், எல்லா நாடுகள்லயும் வந்து இன வேறுபாடு உண்டு. அமெரிக்கால எல்லாம் அப்படிதான், கருப்பினர் அப்படின்ற ஒரு இன வேறுபாடு உண்டு, அவங்களுக்குள்ளதான் சண்டை வரும். ஆனா இந்தியால மட்டும்தான் ஜாதி அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது, மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற ஒரு விடயம் இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக அது ஊறி போய் விட்டது. இதற்கு மேல வந்து அது எதையுமே பண்ண முடியாது. அதற்காக வந்து கவின் மாதிரி, உடுமலை சங்கர் மாதிரி அப்பாவி இளைஞர்களை வந்து நாம பழி கொடுக்க முடியுமா? அவங்க குடும்பத்துக்கு அது எவ்வளவு பெரிய இழப்பு. அதை வந்து அவங்க குடும்பத்துல இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளைங்க மிகச்சரியாக இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த சமூகம் அப்படின்றது வந்து மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ கௌசல்யா பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ட்ரெஸ்ஸை குறைச்சி போட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து அவங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல 2 பீஸ் போடுறதே பெரிய விடயம் அப்படின்னு பாக்குறாங்க. அங்க போயிட்டு வந்துட்டு பர்தா போடணும்லாம் வந்து அவசியம் கிடையாது. சோ ஆடை, உணவு இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விடயம். மாட்டுக்கறியை வந்து ஏத்துக்கிறீங்க, பட் இதை வந்து ஏத்துக்க மாட்டேன்றீங்க, புரியவே இல்லை எனக்கு. சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.